அவங்க வின் பண்ணதுக்கு ஏன் காரணம்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு நியாயமானதாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும். தப்பு இல்லை. ஒரு சின்ன சின்ன சீரியலில் இருந்துட்டு கரெக்டான இடத்துல குரல் கொடுத்து அவங்க கரெக்டான இடத்துக்கு போயிருக்காங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன். ஆமாம், கரெக்டான பர்சனுக்கு தான் அது டிசர்வாக இருக்குது. அவங்க வின் பண்ணது சந்தோஷம் தான் எங்களுக்கு. இல்லை, அவங்க போல்டானவங்கல்ல, அதனால் அவங்க வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது திவ்யா காந்தாங்க, அவங்க கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க. அதே மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன தோணுது, அது கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா தப்பு, அப்படி பேசிட்டு போகிறாங்க. அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாலுமே அவங்க வின் பண்ணது கரெக்டான டிசிஷன் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த கார் சினாரியோலேருந்து அவங்க இறங்காமல் அவங்களே வந்துட்டு கேட்டாங்க. இப்போ நம்மளாம் வாய்ஸ் எப்படி ரைஸ் அவுட் பண்ணுவோமோ அதை மாதிரி அவங்க கேட்டாங்க. பாருக்கு ஈக்குவலாக தப்பு பண்ணுற இடத்துல தட்டி கேட்கணும். அது ஜென்ஸு லேடிஸுன்றதோட அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேர் போயிட்டாங்க, சபரியும் வினோத் அண்ணாவும். இருந்தாலுமே அந்த திவ்யா கரெக்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தால் கரெக்டாக கேட்டிருப்போமோ நம்மள மாதிரி அவங்க வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணது கரெக்டாக தான் தோணுச்சு. அவங்க வின் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சின்ன சின்ன சீரியலில் இருந்துட்டு கரெக்டான இடத்துல குரல் கொடுத்து அவங்க கரெக்டான இடத்துக்கு போயிருக்காங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன். ஆமாம், கரெக்டான பர்சனுக்கு தான் அது டிசர்வாக இருக்குது. ஓகே தான், அவங்க வின் பண்ணது எப்படி சொல்கிறது, அவங்க நேச்சுரலாக இருக்காங்க, போல்டாக இருக்காங்க. ஸோ ஓகே தான் அவங்க பண்ணுறது. ஓகே தான் பார்ப்போம். நல்ல கண்டஸ்டன்ட் தான். அந்த வீட்டிலே வந்து ஓரளவு வந்து எதிர்த்து பேசினது அவங்க தான் சொல்லலாம். அவங்க வின் பண்ணது எனக்கு ஹாப்பி. அதே தான், எனக்கு திவ்யா வின் பண்ணது ஹாப்பி. எனக்கு வந்து விக்கல்ஸ் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் திவ்யா வந்ததும் ஓகே தான். எனக்கு சபரி வந்திருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் திவ்யா வந்தது ஓகே தான். அரோரா தெரியும், அரோரா வரமாட்டாங்கன்னு. சபரி வந்திருக்கலாம். டிசர்வ் தான், திவ்யா டிசர்வ் தான். அவங்க வின் பண்ணிட்டாங்க. எதனால அவங்க வின் பண்ணியிருக்காங்க, உனக்கு அவங்க வின் பண்ணதில் உனக்கு மனசு சந்தோஷமா, உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு அந்த அண்ணன். ஓகே தானே, எனக்கு ஓகே தானே. அவங்க வின் பண்ண எதுக்குன்னு கேட்குறாரு. அவங்க கரெக்டாக கேம் விளாட்றாங்கண்ணா. அவங்க ஒருத்தவங்க தான் கரெக்டாக கேம் விளாட்றாங்க, எல்லாமே கரெக்டாக பேசுகிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ வினோத்தனா இருந்தானா வினோத்தனா அடிச்சுட்டு பார்ப்போல. வினோத்தனா இல்லாத பொசிஷனில் இது திவ்யா காந்தாங்க, அவங்க கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க. அதே மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன தோணுது, அது கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா தப்பு, அப்படி பேசிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நல்லது தான், டிசர்வ் தான். மற்றவங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்திருக்கலாம். பட் விக்ரம் வந்து கிடைக்கல. மிச்சம் 2 பேர் சபரிநாத் அவரெலாம் ரொம்ப ஆக்டிங் போகிற மாதிரி இருக்குது. அரோரா அவங்களுக்குலாம் அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்குது இல்லை, வாய்க்கில்லை. திவ்யா கட்சது நல்லது தான், சூப்பர் தான். பேசுவாங்க, அவங்களுடைய கருத்தை வைக்க வேண்டிய இடத்துல கருத்தை வைப்பாங்க. அது இல்லாமல் அவங்க நியாயமாக பேசுறதுனாலே அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல வரைக்கும் அவங்க கொஞ்சம் வந்து யாருக்கிட்டையும் லிங்க் ஆகாத மாதிரியும் அப்படியும் இருந்தாங்க. யாருக்கிட்டையும் சரியாக பேசாமல் அவங்கள தனியாக இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. இப்போது இந்த பிக் பாஸ் ஒரு 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 5 days முன்னாடி தான் அவங்க எல்லாருக்கூடையும் நல்லா ஜெல்லான மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நல்லா ஜெல்லாகி அவங்க இருந்து பேசிகிட்டு இருந்து பழகிட்டு இருந்தது அப்புறமா இருந்தாங்க. அவங்க வின் பண்ணதுக்கு ஏன் காரணம்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு நியாயமானதாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும். இப்போ பொய்யெல்லாம் வச்சு சொல்ல மாட்டாங்க. சிலர் வந்து நடந்தது நடக்காதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அவங்க அப்படி கிடையாது, ரியலாக இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சு போட்டு உடைப்பாங்க. ஆமாம், அதுதான் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒன் பீப்புளாக விளையாடுனது கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவ்வளோதான். குரூப்பிஸ் அவங்க இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க, அவங்களாம் போய் சேர மாட்டாங்க. அவங்க சேர மாட்டாங்கன்றது எப்படின்னா, அவங்க பேசுறது இவங்க அப்படி போன பிறகு பக்கத்தில் இருந்து பின்னாடி பேசுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க இருக்கும்போது நேரடியாக முகத்தை பேச வேண்டியது தானே, எதுக்கு அவங்க போன பிறகு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனாலே சிலருக்கு அவங்கள பிடிக்காது. அதனால தான் அவங்க ஒன் பீப்புளாக வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நியாயமானது தான். அவங்க எப்படின்னா உண்மையாக பேசுனாங்க, அதனால் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எனக்கு இதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வினோத் தான் வின் பண்ணுவார். அல்வா இது பேருனா அந்த பொண்ணுக்கு பேருனா அரோராக்கு அல்வா கொடுத்து தூக்கிட்டார். அரோரா எடுக்க வேண்டியது. ஆமாம், அதனால் இது கொடுத்தா. அவனா வினோத் நல்ல டைப் தான், ரொம்ப சூப்பர் மனுஷன் அவர். இல்லை, வினோத்துக்கு தான் அது வர வேண்டியது. வினோத் வந்து அந்த 80 lakhs எடுத்துட்டாரு. கொஞ்சம் அவசரப்பட்டதுனால இல்லை, அவர் நியாயமாக தான் யோசிச்சிருக்காரு. இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் அப்படின்னு பண்ணிட்டு தான் அவர் எடுத்துட்டாரு. ஆனால் திவ்யா பேசுறதுக்கு டைட்டில் வின்னர் ஆனதுக்கு என்ன காரணம்னா உண்மையாக பேசுறதுனால தான். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வேறு எதுவும் இல்லை. அவங்க வின் பண்ணது சந்தோஷம் தான் எங்களுக்கு. இல்லை,
அவங்க போல்டானவங்கல்ல, அதனால் அவங்க வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மற்ற 3 பேர் கேம் இல்லைண்ணே, அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. புரியலண்ணே. திவ்யா பத்தி கேரக்டர் எப்படி இருக்கு பாப்போம். அவங்க கொஞ்சம் போல்டானவங்கண்ணே, அதுக்காகவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட என்ன லேர்ன் பண்ணீங்க நீங்க? எதாக இருந்தாலும் போல்டாக பேசுவாங்க, தப்புனா தப்புன்னு கேட்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும்ண்ணே. குரூப்பிசம் இல்லைனாங்களா? இல்லைண்ணே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க திவ்யா. அவங்களை பற்றி டிசர்வ்ட் அன்டிசர்வ்டு. அன்டிசர்வ்டா? ஆமாம், எனக்கு வந்து சபரி வின்னானோ ஒரு இது ஹோப் இருந்துச்சு வின்னாவாங்கன்ட்டு. பட் திவ்யா வின்னானது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சபரி வின் பண்ணணும்? சபரி ஒரு நல்ல பிளேயர். சாண்ட்ரா விழுந்த இது பார்வதி அப்படி பண்ணப்போ சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கேமை விட்டுட்டு ஒருத்தவங்க இதை ஹெல்த்தை பார்த்தாங்க. ஸோ சபரி வின்னானா நல்லா இருந்தது. அந்த டைம்ல கேம் விளையாடுனாரா சபரி 14 வாரமும்? நான் பார்க்குறதுல வின்னானார், விளையாண்டார். அது எப்படி வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. பட் நான் பார்க்குறதுல அவர் நல்லா விளையாண்டார். திவ்யா டிசர்வ்ட் இருந்தீங்க. திவ்யா ஒரு சைலண்ட் பிளேயர் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால திவ்யா டிசர்வ் இல்லைங்க. திவ்யா வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண நல்ல விஷயம் தான். நானும் விடாத பார்த்துனுக்கிறேன். இவங்க அந்த 2 பேர் ரெட்டு கார்டு வாங்கி போனாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டம். நின்று ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா விளையாடி இருக்கலாம். நல்லா நல்லா வின் பண்ணாங்க, கம்பெனி வின் பண்ணாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் அந்த சண்டை சச்சரவு தான் ஒருத்தருங்களை வில்லனாக இருக்குது. அதை கரெக்டாக ரன் மாதிரி விளையாடி இருந்தாங்கன்னா எல்லாமே வெற்றிகரமாக வந்திருக்கும். இந்த 105வது நாள் இது.